அன்பான தேவஜனமே, விக்டரி காஸ்பல் சர்ச் விடுதலையின் சுவிசேஷ சாம்பை வழியாய் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்று தேவன் உங்களுக்கு தரும் ஆவிக்குரிய மன்னா என்ன அப்படின்னா, யாக்கோபு 3:10 துதித்தலும் சபித்தலும் ஒரே வாயிலிருந்து புறப்படுகிறது. என் சகோதரரே, இப்படி இருக்கலாகாது. தேவனை நாம் துதித்து பாடுகிறோம், பின்பு வீட்டுக்கு சென்று நாம் அதாவது சாபமான வார்த்தைகளை பயன்படுத்துகிறோம். ஒன்று, மாம்சத்துக்கென்று வாழ்ந்து தேவனை அறியாமல் நாம் இருக்கும்போது சாபமான வார்த்தைகளை பயன்படுத்தி கொண்டிருந்தோம். ஆனால் தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு ஒன்று, துதி உங்களோட வாயில் இருக்க வேண்டும். சாபமான வார்த்தைகள் ஒன்றும் உங்களோட வாயிலிருந்து புறப்படக்கூடாது. துதியை ஏற்றுக்கொண்ட நீங்கள் சாபமான வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருப்பீர்களானால் அது தேவனுக்கு பிரியமா இருக்காது. ஒருத்தரை நீங்க ஆசீர்வதிக்கணும் அப்படின்னா சாபமான வார்த்தை இணைச்சு ஆசீர்வதிக்க கூடாது. ஆசீர்வாதம்னா ஆசீர்வாதம் முழுமையா இருக்கணும். இனி உங்களோட வாழ்க்கையில் சாபத்தை நீக்கி போடுங்கள். தேவனுடைய துதியை ஏற்றுக்கொண்டு வாழுங்கள். அவரை துதிப்பது ஏற்றதாய் இருக்கிறது. அதுவே அவருடைய பார்வைக்கு பிரியமானதாகவும் இருக்கிறது. தேவன் தாமே உங்கள் யாவரையும் மென்மேலும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.